தங்கம் பூமியில் இயற்கையாக உருவாவதில்லை. பில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு விண்வெளியில் நியூட்ரான் நட்சத்திரங்கள் மோதிக்கொண்ட போது ஏற்பட்ட அதீத வெப்பம் மற்றும் அழுத்தத்தினால் தங்கம் உருவானதாக விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். பூமிக்கு வருகை. பூமி உருவான ஆரம்ப காலத்தில் ஏற்பட்ட விண்கல் மோதல்கள் மூலம் தங்கம் பூமிக்கு கொண்டு வரப்பட்டது. பூமியின் மேலோட்டத்தில் கிரஸ்ட் நாம் காணும் தங்கம் இவ்வாறு வந்ததே. பண்டைய நாகரிகங்கள். சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே பண்டைய எகிப்தியர்கள் தங்கத்தை பயன்படுத்தியதற்கான சான்றுகள் உள்ளன. அவர்கள் தங்கத்தை செல்வத்தின் அடையாளமாகவும் கடவுளின் அம்சமாகவும் கருதினர். சங்க இலக்கியம். தமிழ் இலக்கியங்களில் தங்கம் பொன், பசும்பொன், ஆரம் போன்ற பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது. சங்க காலத்தில் தமிழர்கள் தங்கத்தை ஆபரணங்களாகவும் நாணயங்களாகவும் பயன்படுத்தினர். கோலார் தங்கச் சுரங்கம். இந்தியாவில் தங்கம் வெட்டி எடுக்கப்படும் முக்கிய இடமான கர்நாடகாவின் கோலார் KGF பகுதியில் பல நூற்றாண்டுகளாக தங்கம் எடுக்கப்பட்டு வந்துள்ளது. இது தமிழர்களுடனும் நெருங்கிய வரலாற்று தொடர்புடையது. தூய்மை அளவீடு. தங்கம் காரட் என்ற அலகால் அளவிடப்படுகிறது. 24 காரட் என்பது 3% சுத்த தங்கம். ஆனால் ஆபரணங்கள் செய்ய பொதுவாக 22 காரட் 91% தங்கம் பயன்படுத்தப்படுகிறது. தனித்துவமான பண்பு. தங்கம் துருப்பிடிக்காது, காற்றில் நிறம் மங்காது. இதனை மிக மெல்லிய தகடாகவோ அல்லது கம்பியாகவோ நீட்ட முடியும். தங்கம். ஆயு அணு எண் 79. பல்லாயிரம் ஆண்டுகளாக மனித நாகரிகத்தில் செல்வம், கலை மற்றும் பணமாக பயன்படுத்தப்படும் ஒரு மஞ்சள் நிற உலோகமாகும். நவீன காலம். இன்று தங்கம் விலை வரலாறு காணாத உச்சத்தையும் சரிவையும் சந்திக்கும் முதலீட்டு சொத்தாக ஆசெட் உள்ளது.